Welcome to BITA Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் செட் டேட்டா டைப். செட்னா என்ன? செட் இஸ் a unordered collection. unordered அப்படின்னா நீங்க கொடுக்குற இன்புட் சீக்வன்ஸ் ஆர்டர் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். அதாவது பொசிஷன் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். செட்ல இருக்க எலிமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் மஸ்ட் பி யூனிக். ஸோ யூனிக் அப்படின்னாலே டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸை அலோவ் பண்ணாது. ஈவன் நீங்க ஒரே எலிமெண்ட்டை ரிப்பீட்டடா கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்கா செட் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடும். நெக்ஸ்ட் செட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூட்டபிள் டைப் அப்படிங்கிறது. ஸோ மியூட்டபிள்னா என்னன்றது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மியூட்டபிள் அப்படின்னாலே செட் எலிமெண்டோட நம்மளால நியூ எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணவும் முடியும், இல்லை எக்ஸிஸ்டிங் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணவும் முடியும். செட் நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை யூசிங் கர்லி பிராக்கெட். So curly bracket குள்ள different types of input நம்ம கொடுக்கலாம் by using comma separator. For example, இங்க நான் set1 அப்படின்ற வேரியபிள் கொடுத்துட்டு different input கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணும்போது கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் சேஞ்ச் ஆயிருக்கும். வேல்யூஸ் கொடுக்கும். இந்த மாதிரி கொடுத்தாச்சு. print of set1. சோ ஆர்டர் சேஞ்ச் ஆயிடுக்கா? ஓகே, சோ எப்படி வேணா உங்களுக்கு அந்த பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும். சோ அதுக்காக தான் நம்ம செட் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா unordered collection அப்படின்னு சொல்றோம். கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல, நமக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செட் கன்ஸ்ட்ரக்டர். சோ இந்த செட் கன்ஸ்ட்ரக்டர்ல ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இன்புட்டை நம்ம கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் கொடுத்துருக்க இந்த செட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லிஸ்ட் சீக்வன்ஸ். ஸோ இந்த லிஸ்ட் சீக்வன்ஸை செட் கன்ஸ்ட்ரக்டர்ல நான் பாஸ் பண்ணிருக்கேன். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது செட் டேட்டா டைப்பா கன்வெர்ட் ஆயிடும். ஈக்குவல் டு செட் கன்ஸ்ட்ரக்டர். இங்க நம்ம லிஸ்ட்ல வேல்யூஸ் கொடுப்போம். இந்த மாதிரி டிஃபரெண்ட் இன்புட்ஸ் கொடுத்தாச்சு. இப்ப பார்த்தாலே நமக்கு தெரியும் என்ன பிராக்கெட் நமக்கு இங்க வந்திருக்கு, கர்லி பிராக்கெட் தான் வந்திருக்கு. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, செட் டேட்டா டைப்பா கன்வெர்ட் ஆயிடுச்சு. செட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட், இன்டிஜர், ஃப்ளோட், டப்பிள், ஸ்ட்ரிங், காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி நீங்க டிஃபரெண்ட் டேட்டாஸை கொடுக்க முடியும். ஈவன் நமக்கு அதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூட்டபிள் எலிமெண்ட் cannot be a member of set. அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட், டிக்ஷனரி, செட், இது எல்லாமே என்ன டைப்? மியூட்டபிள் டைப். ஸோ இந்த மாதிரி மியூட்டபிள் எலிமெண்ட்டை ஒரு செட்டோட இன்புட்டா கொடுக்க முடியாது. ஓகே, அடுத்து we cannot directly access. ஏன்னா இதுல நமக்கு என்ன இல்லை, இண்டெக்ஸிங் பொசிஷன் வந்து எதுவுமே இல்லை. செட் வந்துட்டு அன்ஆர்டர்ட் கலெக்ஷனா இருக்கு. ஸோ ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை இண்டெக்ஸிங் பொசிஷன் வச்சு என்னால செட்ல கெட் பண்ண முடியாது. கர்லி பிராக்கெட். இங்க நம்ம சம் நம்பர்ஸ் கொடுப்போம். இந்த மாதிரி கொடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணிருக்கேன், லிஸ்ட் பிராக்கெட் கொடுத்தேன். லிஸ்ட் பிராக்கெட்ல சம் வேல்யூஸ் கொடுத்தேன். இப்போ இந்த செட்டை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். எனக்கு என்ன எரர் ரைஸ் ஆகுது? டைப் எரர் ரைஸ் ஆகுது. ஏன்னா லிஸ்ட் அப்படின்றது ஒரு மியூட்டபிள் டைப். இந்த மியூட்டபிள் டைப்பை செட்ல என்னால எலிமெண்டா கொடுக்க முடியாது. ஓகே, செட்ல என்னென்னலாம் மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.